ஓ, டைம் இஸ் கோல்டு. இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு தான். டேய் வடங்க. என்னது? கூலிங் கிளாஸ். அது தெரியுது. இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்க விட்டுக்கிறியே எதுக்கு? ஒரு சேஃப்டிக்கு தான். அப்படியே இந்த கயித்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு. இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே. நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற? அப்ப டாக்டர் போமா. மழை வருது. வர சொன்ன பொண்ணை வேற இன்னும் காணோம். என்ன நீ மூட் அவுட் பண்ற? ஆக்கப்புறத்த கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க. ஏன் அவசரப்படுறீங்க? அண்ணே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னடா? அந்த பொண்ணு வந்த உடனே அந்த முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா? நான் தாண்டா ஓட்டுவேன். 3 பேர் போறோம். ட்ரிபிள்ஸ் வீல்ல காத்திருக்கான்னு செக்அப் பண்றா. சரிண்ணே. என்னடா காத்திருக்கான்னு பாக்க சொன்னீங்கல்ல, புடிங்க பார்த்தேன். நிறைய காத்திருக்கனே. அடிங்க. உங்க பொண்ணாடிக்கு பிறந்தவன் இல்லடா. டேய் டேய் புள்ளையாரப்பா, நீயும் பொண்ணுக்காக சிட்டிங், நானும் பொண்ணுக்காக ஸ்டாண்டிங். ஓ காட், நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் பாத்தியா? ப்ளீஸ் நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். எப்படியாவது நீ மறிக்குழந்து மனசுக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிரேன். சேர்த்து வச்சிடுறேன். அப்படி சேர்த்து வச்சிட்டா மத்தவ மாதிரி 4 ரூபாய்க்கு துண்டு, 4 நாவுக்கு சுண்டல், 10 பைசா உண்டியல போட்டு போக கூடாது. நோ நோ நோ. உனக்கு என்ன வேணும் சொல்லு. உலகத்தை சுத்தி பார்க்க மைல்ல போறியா, மெயில்ல போறியா, ரயில்ல போறியா? கம் ஆன் டெல் மீ. அதெல்லாம் வேணாம். துபாய் வாட்ச் ஓகே. ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே. ரோத்மன் சிகரெட். போய் இப்படி பார்த்து உடல் கேட்டு தெரியாதா? ஓ ஐ அம் சாரி காட். ஜீன்ஸ் பேண்ட். ஜீன்ஸ் பேண்ட்லாம் வேணாம். ஆப்டர் ஆயிட்டே போதும். சைஸ் இடுப்புல 38, இறக்கம் முட்டிக்கால் வரைக்கும். இந்த சைஸ்ல ட்ரவுசர் போடுறவன் உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அதுவும் என் கூட தான் இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? அது இல்லங்க சாமா, இந்த குரலுங்க சாமா எங்க கேட்ட மாதிரி இருக்குதுங்க சாமா. இது ஞான குரல். எங்கேயும் இருக்கும், எங்கேயும் கேட்கலாம். எங்கேயும் இருக்குங்களா, எங்கேயும் கேட்கலாங்களா சாமா? ஆமா. பிள்ளையார உனக்கு பின்னால பாம்பு. பாம்பா? ஐயோ அடிங்க சீக்கிரம். சும்மா இருங்கண்ணே. அண்ணே அங்க பாருங்க மறிக்குழந்து. ஜெயின் உருமா. என்னடா இது? பூச்செண்டுக்கு தானே கல்யாணம். மறிக்குழந்து தொட்டில் கட்ட போறாளே. துபாயில தேள் கொட்ட துருக்கியில நெறி கட்டின கதையா இருக்கு. இத என்னன்னு நோண்டி பாத்துறேன். மறி மறி நின்ன முரளித மறி மறி நின்ன முரளித. என்ன மறி தொட்டிலா கட்ட வந்த? கட்டு கட்டு. கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீதான். ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் கோயிலையே சுத்திட்டு இருக்கே. நீ என்ன கோயில் காளையா? ஏவிஎம்மின் முரட்டு காளை. மறிக்குழந்து, நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்ற. நீயோ என்ன பத்தி பத்தி விடுற. நீயோ தனிக்கட்ட, நானோ ஒத்த கட்ட. கெட்டி மேளம் கொட்ட, உன் கழுத்துல நான் தாலி கட்ட, நீ தொட்டில் கட்ட. மறி சாரின்னு சொல்லு மறி. மச்சான். என்னையா மச்சான்னு சொன்ன? சொல்ல சொல்ல சொல்ல. நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமாவுக்கு போலாங்கறியா? இல்ல மச்சான், அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்ட்டோட வந்துருங்க. மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். வந்துடுறேன். ஐயோ மறி, அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசைக்கா? வெத்தலை வெத்தலை கொழுந்து வெத்தலையோ, மறி கொழுந்து வெத்தலையோ. மறிக்குழந்து இப்படி சம்மதிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டெல்லாம் போட்டு வரவேற்குதே, அசத்துங்க. அள்ளிக்க மாட்டேன். அண்ணே நில்லுங்கண்ணே. அவசரம் பிடிச்சாயே. ஏடா இருக்க சொல்ற? அண்ணே முதல்ல நான் வைக்கிறேன். நான் வலது கால வச்சேன். அவ்வளவு ராசிண்ணே. ஏன் எங்களுக்கெல்லாம் கால் இல்லையா? பேசாம இங்கேயே நில்லு. யாராவது வந்தா அப்படியே தடுத்துறது. 5 நிமிஷம் நான் போய் அசத்திட்டு வந்துறேன். சும்மா இருக்கிற நாய் உனக்கு இருக்கடா செண்டு. எனக்கு அட்றா அட்றா இங்க அட்றா. அப்படியே வீட்டை சுத்தி ஆடுறா. மரி, ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே. பாடு மரி, பாடு. அஸ்கா துமலா. ஓ தலங்கு யோலியா. ஓ வளையல் சத்தமா? மரி, நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு காலை ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது. அஸ்க தும்மலா. உன் இடுப்பு இருக்கே இடுப்பு, அது துபாய் அடுப்பு.
என்ன வளைவு, என்ன நெளிவு, என்ன குலைவு. உன் கழுத்து இருக்கே கழுத்து, அத வர்ணிக்க ஏது எழுத்து? மரி, பஞ்சபூதங்கள் 5, சுவைகள் 6, சுரங்கள் 7, திசைகள் 8, ரத்தினங்களோ 9. மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று. கோபமாயன் கண்ணே, நாட்டு பாடலை 8 கட்டைக்கு எடுத்து உடுவாயாமே, எங்கே ஒரு பாடலை எடுத்து உடு. Love birds, love birds, love birds, love birds, takademita. ஐயோ மரி, என்ன குளிக்கும் போது தவளை முழுங்கிட்டியா? இல்ல மச்சான். வந்த வழிய பாத்து போங்க, எங்க நீங்க இப்படி பாக்குறீங்க, வாங்க மச்சான். பாவீங்களா, ஒண்ணு நினைச்சு 9 சேர்ந்து வருது. என்ன ஆள விடுங்கப்பா. என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு. டேய் இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல்ல தான் வாஷ் பண்ணுவேன். பிளடி இந்தியன் டர்ட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்தா. ஐயோ ஓடியாங்களே, என் புள்ள கிணத்துல விழுந்துச்சு. யாராவது வந்து காப்பாத்துங்களே. ஐயோ யாராவது காப்பாத்துங்களே என் புள்ளைய. தலே 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 தலே. ஐயா என் புள்ளைய காப்பாத்துங்களே, என் புள்ளைய காப்பாத்துங்களே. ஐயோ என்ன பண்ணுவேன்? ஐயோ காப்பாத்துங்களே. ஐயோ ஐயோ கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்டேன். ஆண்டவன் உனக்கு 100 ஆயுச கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா. உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும், என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு? நான் தானே, ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதுல்ல? ஆஹா. திரும்பி நில்லு, குனி. உள்ள ஒரு வெறா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. வரானுமா? ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே இரு. ஏ ஐயோ அம்மா. ஏய், வாயை பாத்துக்கிட்டே நிக்காதீங்கடா, அந்த பக்கம் போய் விட்டுங்க. ஏய், தந்தையை சுத்தி சுத்தி ஒரே டயர்டா இருக்கு. நீ ஓடி போய் சோடா வாங்கிட்டு வா. சரி தலைவா. ஏய் படங்க, அது என்ன புதுசா தலைவாங்கிற? இப்ப அப்படி கூப்பிடுறான், பேசணும் தலைவா. இப்படி கண்ட கண்ட பயலுகள்லாம் வா தலைவா, வந்திரு தலைவா, போ தலைவா, பொந்துரு தலைவான்னு சொல்றதுனால தான் ஒரிஜினல் தலைவனுக்கே மரியாதை இல்லாம போயிடுது. இனிமே தலைவான்னு உன் பண்ணித்தலை பிஞ்சு போயிடும். போடா போய் சோடா வாங்கிட்டு வாடா. டேய் பண்ணித்தலை வாடா, சோடா உடைச்சு வாங்கிட்டு வா. சரி. பாப்பம்மா, பைனாப்பிளா? என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா? ஒரு பைனாப்பிள் தர்றியா? புழிஞ்சு தரட்டா? நோ நோ, நானே புழிஞ்சுக்கிறேன். மறுபடியும் முள்ள? அண்ணே, எவன்டா தொன்ன? இந்தாங்கண்ணே சோடா. சோடாவா? எங்கடா? இந்த பைக்குள்ள இருக்கு. பைக்குள் இருக்கா? ஏண்டா அறிவு கட்ட நாயே, நான் என்ன சொன்ன, நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க? இவரை அனாவசியம் பேசுறீங்க. கை நீட்டி பேசுற நீ. நீங்க என்ன சொன்னீங்க? சோடா வாங்கிட்டு சொன்ன, அப்புறம் என்ன சொன்னீங்க? உடைச்சு வாங்கிட்டு சொன்ன. உடைச்சு வாங்கிட்டு இருந்தேன். உடைச்சா உன்னை பல்ல உடைச்சா தான் சரியா வருவேன். போஸ்டர் எந்த பக்கம் ஓட்டுறா? யாரா அவன் சந்தைக்குள்ள? தண்ணியே வர மாட்டேன்னு ஒண்ணும் வர மாட்டேன்னு பைப்பு கிட்ட வந்து உட்காந்து. என்னைக்குதான் ஒழுங்கா வந்தது, இன்னைக்கு வர போகுது. எப்பதான் வீட்டுக்கு போகுதுன்னு தெரியல. தண்ணியும் வரல. கோயந்து வராண்டி. ஏய் உள்ள போடி. இன்னும் கோலமே போட்டு முடிக்கல. கோயந்து வர, உள்ள போடி. ஐயோ ஏய் சென்டடு. என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது, ஒரு பொம்பளைய கூட காணோம். அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க, அம்பலத்தோட மச்சான் என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க. நீங்க செண்டு எடுத்தால அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமட்டக்க ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்போ இன்னைக்கு சென்ட்டுக்கு ஆகாதா போனி? ஏன் ஆகாது? அங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க அந்த மன யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி,
ஆசையுள்ள ராணி நீ ஆட ஓடி வா காமினி. ஹை 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 டேய் ஏன்டா பாட்டை இடையில சென்சார் பண்ற? அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, நீங்க விட்டு கொடுத்துருங்க. உன்னை பண்ணி தான்டா பாக்கும். பண்ணி தலையா என்ன தாண்டா அந்த பொண்ணு பார்த்தா? சரி 2 பேரும் போய் கட்டுருமா? ஓ ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்தீங்களா நீங்க? பாப்பமா வாங்க. யாரடி நீ மோகினி அத்தா ஜெயின் உருமா. என்ன பொண்ணை பார்த்து குருமா சாலனான்னுகிட்டே? இடியட். அரபி மொழியில அதா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அம்மணி நீயோ ஒரு தோணி, ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி? என் தாகம் தீர்க்க வந்த இளநீ. ஏன் தாகம் தண்ணி குடிச்சா தீராதா? என்ன லவ் விடுறியா? சுமரகனே, நீ யாரை பார்த்தா ராணி? எட்டிட்டு விட்டுனா பல்லு முதுகு வழியா வந்துரும். பெரிய புலவரா பண்ணாட பையல அடுக்கு மொழியில் நடக்கு படக்குன்னு வரவனையும் கருத்துருக்கு போட்டு இருக்குது. பிளடி நான்சென்ஸ். போய் நூறுமா போய் நூறுமாண்ணா எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம்? என்ன சபா ஊர்வலத்தை பார்த்து ஓடுறா? சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு சித்தப்பு என்ன கேட்காம இப்ப தாண்டா புரியுது. அந்த பொண்ணு உன்னை தாண்டா பாத்துருக்கா. இல்ல அந்த பொண்ணு உங்களை தான் பாத்திருக்கா. காட் பிராம்ஸ் உன்னை தான் பாத்துருக்கா. இல்ல உங்களை தான் பாத்திருக்கா. உன்னை தான் பாத்துருக்கா. கருமநேர கண்ணா இவன் தான் கண்ண. நான் இல்ல. இவன் தான் கருமையா. இவரை நான் இல்ல, இவர்தான். கூட்டிட்டு போ. ஓ ஹேர் டே. என்னடா மச்சானுக்கு வருஷம் ஏறிட்டு இருக்குது, வயசு குறைஞ்சிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். மச்சான் இதை விட நீங்க தலைய வண்டி கடையாளுக்குள்ள விட்டு எடுத்துடலாம். இந்த அம்பலத்தோட பலமே இருக்குது. கவரிமான் மாதிரி. ஓ நீங்க கவரிமானா? அப்ப மசுறு போனா நீங்க உசுர விட்டுருவீங்களா? ஊருக்குள்ள யாருக்குள்ள கல்யாணம்? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு. பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளிமுத்து மக முத்துக்கால சாரு அந்த பட்டணத்துல இருந்து படிச்சு வந்தானே அவனா? ஆமா அந்த கொப்பரக்கா மண்டையும் தான். ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சிட்டு 5-6 பசங்களை கூட வச்சிட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றான் அங்கிள். அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட் அங்கிள். ஆமா அங்கிள். உனக்கு அங்கிள் சரி சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு. ஓ ஆண்டி இவ எதுக்குடா இங்க வந்திருக்கா? கேட்டு சொல்றேன். இங்க எதுக்காக வந்தீங்க ஆண்டி? அங்க போய் கேட்டு வந்துடுறேன். ஆண்டி அத்தை ஆண்டி அத்தை ஆண்டி 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 நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மச்சான் விசாரிச்சுட்டு வர சொன்னார் ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. எங்க அத்தை செண்டு அடிப்புமா? படுவா அத்தைக்கே சென்று அடிக்கிறியா? சொல்லுங்க ஆண்டி. கை கழுவ தண்ணி இல்ல, உங்க காட்டுலயும் பேய் மழை, எங்க காட்டுல பேய் மழை. கை கழுவ தண்ணி இல்ல, தாத்தப்பா. ஓ முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானுங்க? ஆளுக்கு ஒரு சட்டி ஆளுக்கு ஒரு உலக்கையை எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க. இங்க பாருங்க, பிச்சை கிச்சன் தப்பா பேசாதீங்க, அப்புறம் சாமி குத்த வரும். இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன்? சாமி எதுக்கு என்ன குத்த வரணும்? அது இல்ல, நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல, அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு எடுக்காங்க. மழை இல்லன்னா மழை சோறு, வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா? துபாயில் கொடுத்தா மழை இல்ல, அங்க இந்தியன் மாதிரி மழை சோறு எடுக்கிறானுங்க. அங்கதான் சோறே திங்கிறது இல்லையா, ரொட்டி திங்கிறானுங்க. அதுக்காக மழை ரொட்டி எடுப்பானுங்களா? நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்னடான்னா சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க. பிளட்டி இண்டியன்ஸ். மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது. அட அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைடுல ரெயினை விட்டு விட வேண்டியதானே? தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலக்கையும் கையுமா அலைகிறானுங்க. பிளட்டி நான்சென்ஸ். குக்கர்ஸ். நீங்க கொடுத்தா தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டு கைமா அலைறீங்க. நீ கூட இருந்து அட்டாக் பண்ற. ஒன் ஸ்டாப் பேக் மேன். அங்க பாருடா, அவனுக்கு உலக்கையோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளுங்க. நம்ம சென்ட்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவை படார் படான்னு சாத்துறாளுங்க. நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல. இவர்களை நம்பவே முடியாதுடா. நீங்களும் உலக்கையோட போண்டிதானே, அதுக்கெல்லாம் மச்சம் வேணும்னே. என்ன நீ மச்சம் வேணும் சொச்சம் வேணுங்கிற? என்கிட்ட மச்சம் இல்லைன்னு உனக்கு தெரியுமா? என்னைக்குடா? இங்க பார், இங்க பார், இங்க பார். ஐயோ டேய், இருந்து பாத்துட்டு போடா. என்ன சட்டம்? என்னடா இது? இன்னைக்கு கோயிலே களை இழந்து போயிருக்குது. களை இழந்து போயிருக்கா? சிலை இருக்கு, சிற்பம் இருக்கு, நந்தி இருக்கு, மயில் இருக்கு, பெரிச்சாலி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கலையா தெரியலையா? இதுவெல்லாம் சிலையடா. நான் பெண் கலை பற்றி சொல்றேன்டா. தருதலை. டேய், அங்க பாருடா, யோகம் ஒண்ணு உருண்டு வருது. புது கட்ட பிறண்டு வருது. அண்ணே, பொண்ணு ஊருக்கு புதுசு, முத்துக்கலைக்கு முறை பொண்ணு, பேரு மறிக்குழுந்து. ஓ மறிக்குழுந்தா? ட்ரை பண்ணி பாப்போம்.
ட்ரை த ட்ரை. நீ போய் உங்க அப்பா சனி பகவான் பக்கத்துல உட்காந்துக்க போ. சென்ட். வீதியில போற சனியனே வம்புக்கு இருக்கிறீங்க. இது எதுல போய் முடிய போதோ? ஆ முருகா, ஓ முருகா, வா முருகா, வந்துரு முருகா, முருகா முருகா, வா முருகா, வந்துரு முருகா, ஏ முருகா, ஓ முருகா, எஸ் முருகா, எப் முருகா. ஏன் ஐயோ அறிவு இருக்கா? பொண்ணு உருண்டு வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறியே. பக்தி பரவசத்துல பொங்கிட்டேன் தாயே. ஆமாம்மா, எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற? ஒரு பொண்ணு எதுக்கே உருளுவா? பொண்ணுங்க உருள்றதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே. ஈர புடவையில எதுக்கே உருளுவா? ஓ, என்ன மாதிரி ஒரு மாப்பிளை வேணும்னா ஏன் வாயில மண்ணுகிண்டு பூந்துருச்சா? மரி மரி, நீ சரின்னு சொன்னா உன் மேல இப்பவே செண்டடிக்கிறேன். ஏன் ஐயோ உடம்பு என்ன நாரியா கிடக்கு? வேணா ஆத்த மேலாடி, அக்கா மேலாடி, தங்கச்சி மேலாடி, வேற எவ மேலாவது அடி. வந்துட்டாங்க முருகா, நீ தாங்காது முருகா, ரொம்ப லொல்லு முருகா. என்ன முருகா வேலையெல்லாம் முடிச்ச முருகா? பொம்பளையாடாவ டென்ட் கொட்டாயில கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி கிளி கிளின்னு கிழிச்சிட்டாடா. கொக்கோ கோலா இங்க இருக்கும் போது கோலி சோடாவை கலைஞ்ச கதையா போச்சேடா. சென்ட்டு பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வருவாங்க. பூனை அன்றாயிரம் பாக்கெட்டுக்குள்ள வச்சிட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு. உன்னை கூட வச்சிருக்கிறது. இங்கிருந்து போயிடுறான். சாரி பிரதர். பூச்செண்டு, உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயத்துல இருந்து கோயந்தா வந்திருக்கேன். நீ ஈன்னு சொல்லு, உன் மேல செண்டு மழையா பொழிஞ்சிடுறேன். தொட்டால் பூ மலரும். பூச்செண்டு, உன் விழியோ கருவண்டு, நான் பதுங்கிறதுல நண்டு, உன் மேல அடிக்கிற செண்டு. இருங்க, இந்த அடுக்குமொழி இங்கே கேள்விப்பட்டிருக்கனே. டேய், உன் ஊர் எதுரா? கருப்பட்டி. ஒப்பம் பேரு? சீனி. ஓத்தா பேரு? சக்கரை. ஓம் பேரு? தேனப்பேன். ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. என்ன பண்ற? பார்த்தா தெரியல, கம்பி என்ற என்ன வளச்சுறாரு. என்ன என்னன்னே நியாயம்? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? சட்டம் சொல்லுது பொண்ணை கடத்திட்டேன்னு. நான் சொல்றேன் கூட்டிட்டு போனேன்னு. பொண்ணை விட்டுற சொன்னீங்க, விட்டுட்டேன். என்னையும் விட்டுற வேண்டியதானே? என்னன்னே நியாயம், என்னன்னே நீதி? ஏன்ன இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க? யோ, உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. அதுக்குள்ள நம்ம செய்தி காட்டுத்தீவு போல பரவிச்சு இருக்கு. சரி சரி, வர சொல்லு. வாங்கண்ணே வாங்க. நான் அதுக்குள்ள வரமாட்டேன். என்ன ஜாமீன் எடுக்க தானே வந்தீங்க? இல்லடா, எனக்கும் தெரியாம எவனாவது ஜாமீன்ல எடுத்தா இவனை விடாதீங்கன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அநியாயம், அக்கிரமம். எது? நான் கட்ட வேண்டிய பொண்ணை நீங்க கட்டிக்கிட்டீங்க. ஜெயில்னு பார்க்க மாட்டேன், வாயிலே குத்துவேன். நல்லா யோசனை பண்ணி பாரு. உன் கலரு, உன் மூக்கு, உன் ஒசரம், உன் பல்லு இதுக்கு மேட்ச் ஆகுமா? நீ அம்மாவாசை மாதிரி இருக்கிற, இவ பௌர்ணமி மாதிரி இருக்கா. எப்படிடா? அண்ணே, அண்ணன் முட்டாட்டி அண்ணி 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? தேனிலவுக்காக. ஊட்டிக்கு போறோம். அங்க குளிருமே, அதான் கூட கூட்டிட்டு போறேன். டேய், இந்த 2 பேர்ல ஒண்ணு தொடு. எதுக்குண்ணே? தொடர. இதுதான் கண்டிப்பா 7 வருஷம். இத தொட்டா தூக்கு. அண்ணே, நான் ஏகப்பட்ட ரூபாய் புதைச்சு வச்சிருக்கேன். அத ரகசியமா சொல்லணும். உங்க காதை கொடுங்க. ஏண்டா கழுதுவாயா, அதுக்கு எவனாவது ஏமாந்த இருப்பான் பாரு. காதை கொடுத்தா நீ கடிச்சு போடுவேன். நான் உனக்கு முன்னால பிறந்தவன். வட்டுமா? வாய பாரு, வாய பாரு, வாய. அண்ணே வாங்க அண்ணே, எப்பண்ணே வந்தீங்க? சீச்சி, இது என்ன கல்யாண சத்திரமா? வாங்கண்ணே உட்காருங்கன்னுங்கிறேன். அதுல மதுரை ஜெயில சந்திச்சோம், அப்புறம் வேலூர், கடலூர், கடைசியா பாலங்கோட்டை ஜெயில மீட் பண்ணோம். அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகம் பார்த்துட்டு இடம் மாதிரி பேசிக்குவானுங்க. நாங்க சென்ட்ரல் ஜெயில இருந்து இடம் மாதிரி ஜெயிலுக்கு ஜெயில் பேசிக்கிறோம். பாத்தீங்களா எங்க சந்திப்பு எப்படி இருக்குன்னு? ஆமா, இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? அது ரொம்ப சாதாரணம்டா. மேனேஜர் ஒரு 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்து பேங்க்ல அக்கவுண்ட்ல கட்ட சொன்னாரு. அக்கவுண்ட்ல கட்டினா மாட்டிக்கிட்டேன். என்னன்னு அநியாயமா இருக்கு. அக்கவுண்ட்ல கட்டதுக்கா மாட்டிக்கிட்டீங்க? கட்டினது அவன் அக்கவுண்ட் இல்ல, என் அக்கவுண்ட். இதுக்கு உள்ள புடிச்சு போடாம உங்களை கொஞ்சம் வாங்கலாக்கும். இது பயங்கரமான மோசடி, தெரியுமில்ல? சரிடா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? அது வேற ஒண்ணும் இல்லண்ணே, பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து தாராளமா செலவழிச்சேன். அதுக்கு உள்ள புடிச்சு போட்டாங்க. இல்லடா, அது அநியாய அக்கிரமா இருக்கு. ஒரு தனி மனிதன் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து செலவு பண்ற கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லையா? அது ஏன் பாக்கெட்ல என்ன, அடுத்தவன் பாக்கெட்டு. நாயே நாயே, அதுக்கு பேரு பிட் பாக்கெட்னு சொல்றா. இந்த பிக்கு அசிங்கமா இருந்தது, அதான் கட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா, இந்த கம்முனாட்டி இங்கேயே அடிக்கிறானே, இவனை வேற எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க? இது எம்டி பாக்கெட். ஏண்டா முள்ளம்பட்டி தலையா, நீ கொடுத்த பிளான் என்னடா இப்படி ஆகி போச்சு? எப்படி ஆகி போச்சு? முழு தேங்காயை நாய் உருட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்துட்டும் போக முடியல, அனுபவிக்க முடியல. நீங்களே அந்த கிழவன கட்டில ஒன்னாத்தான படுக்கிறீங்க. ஆமா, கட்டி புடிச்சு முத்தம் கொஞ்சம் மாதிரி கழுத்தை புடிச்சு நெரிச்சிருங்க. நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்கு போய் வந்துட்டு இருக்கிறேன்.
என்ன ஒரே அடியா தூக்குல தொங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? சுப்பிரமணி அப்பே, அப்பே, என்ன சுப்பிரமணி பே, இது ஏன்டா தண்டசோரை சாப்பிட்டுட்டு இங்கே சுத்திக்கிட்டு அலையறான்? அனுப்பிச்சிட வேண்டியதானே? பே, பே, பஸ் அளவுக்கு 5 பத்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம். பே, பே. ஊ, ஊ, ஊ. வணக்கம் தாத்தா. வணக்கம். உங்க உடம்பு குணமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் என் பேரை வந்த நேரம். ஆமாமா. இல்லனா சக்கரை வியாதி இருக்கிற நீங்க ஜாங்கிரி சாப்பிட்டு பிழைக்க முடியுமா? போலாம் போலாம். இன்னையா கிளி பேசுது? நாக்க உரிச்சிட்டேன்ல, அதான் பேசுது. ஓஹோ, அப்ப என் பேரனுக்கு நாக்க உரிச்சிட்டா பேச்சு வந்துருமா? அட உரிச்சுதான் பாருங்களேன். ஐயோ டேய், ஏன் நாக்கியா உரிக்கிற? தோலை உரிக்க மாட்டோம். சொத்து வருதுல, நாக்கு போனா பரவாயில்ல. சொத்து வரதா எதிரில நாய் வருது பாரு. ஐயோ கடிச்சு விடுடா டேய். சந்திரா சாப்த. ஏண்டா கீரி புள்ள தலையா? ஜெயில்ல உண்ட கட்டி தின்னத மறந்துட்டியா? இப்ப கொத்தோட திராட்சைய குதிச்சு குதிச்சு திங்கிறீங்களோ? நரியும் திராட்சை மாதிரியா? இங்க பாருங்க, நரிகிரின்னு அனாவசியம் பேசாதீங்க. எங்க பரம்பரை நல்ல பரம்பரை. சொந்த ஊரு ராஜபாளையம். இன்னொன்னுக்கு ராஜபாளையம் தான். யாரு? இவ்வளவு உயரமா இருக்கும், இவ்வளவு நீளமா இருக்கும். புடிச்சதுன்னா அப்படின்னு இங்கதான் பிடிக்கும். விளையாடுறீங்க? ஆமா, இவர் பெரிய மாமா, நான் மச்சான் விளையாடுறதுக்கு. எட்டி போடா ஜெயில இருந்த நாய. ஆமா, நீங்க மட்டும் மைசூர் மகாராஜா பேலஸ்லயா இருந்தீங்க. பேசாத பஞ்சத். பெரியவர் கீழே கூப்பிடாருங்க. எதுக்குடா கிளம்ப கூப்பிட்டா? கூட யாராவது இருக்காங்களா? இருக்காங்களே. நல்ல இது வரைக்கும் மிஷின் போட்டு முடி வெட்டி போலீஸ் லெவல்ல. போலீஸ்னா தான் எனக்கு தெரியுமே. ஆமாமா, எனக்கு முன்னாலே 2 தடவை போயிட்டு வந்தவனாச்சே. உனக்கு தெரியாதா? டேய், திராட்சை திங்கிற ஞாபகத்துல என்ன வம்பல மாட்டி விட்டுறாதா? அதெல்லாம் இல்ல, நல்ல சுபகாரியம் வாங்க. சுபகாரியம்மா? தம்பி, நம்ம ஊம பையில கட்டி போடலாம்னு அந்த பொண்ணை வர சொன்னேன். பிடிச்சிருக்கான்னு கேளு. பொண்ண புடிச்சிருக்கான். பொண்ணுக்கு சீட்டாட தெரியுமான்னு கேக்குறாரு. ஓஹோ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறாரு. இந்த பொண்ணு பாட்டு பாடுனா ஊமை எனக்கு விளங்கிற போகுதா? அது என்னமாங்க, பாட்டுனா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாட சொல்லுங்களேன். கேக்குறேன் கேக்குறேன் கேக்குறேன். என்னடா யோசிக்கிறான்? ஊமை எனக்கு ஊமை பண்ணதோட கட்டணும், அதானே நியாயம். கரெக்ட் கரெக்ட். அந்த கழுத்து கம்மு நாட்டி வாய் பேசாத ஊம பொண்ணு எனக்கு கட்டி வைக்க பாக்குறான். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? அட பாவி, நீ திட்ட சோறு திங்கிறதுக்காக என்ன பழி வாங்கிட்டியாடா? ஊம பொண்ணா எனக்கு? என்ன ஊம பொண்ணை கட்டி வைக்கிற? அவளோட நான் என்ன பேசுவேன்? என்னடா சொன்னா ஊமைய? சில விஷயங்கள் சொன்னாரு. வெளியே சொன்னாலும் பெப்பே தான், உள்ள சொன்னாலும் பெப்பே தான். அந்த பெப்பே எங்கேயே வச்சு சொல்றது? சில பெப்பெல்லாம் உள்ள வச்சுதான் சொல்ல முடியும். உள்ள சொன்ன பெப்பே என்னடா? பொண்ணு ஊமையா, அவருக்கு பிடிக்கலையா? ஏண்டா நீயே ஊமை, உனக்கு மேட பாடகி பொண்டாட்டியா வரணுமா? அதெல்லாங்க, அவருக்கு பார்ட்னர் ரொம்ப பிடிக்கும். ஏண்டா ஊமையனே என் ஊமை தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலனா வேற யாரா பண்ணிக்குவா? மனசு ஆறதா? அப்பா
என்னாச்சு என் நிலைமைய பாத்தியாடா? உன் பேச்ச கேட்டு நடிச்சு தெருவுல வர போறவெல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறான். என் மூக்கில் ரத்தத்தை பாத்தியாடா? எனக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சு கூட ஐயோ அம்மான்னு தமிழ்ல சொல்லி அழ முடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியடா. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நல்லதுக்கு தானே பண்ண. உன் சொத்தை நான் அபகரிச்சனா? இல்லங்க இல்ல உன் தலையில தீ வச்சனா? இல்லண்ணே. உனக்கு என்ன துரோகம் பண்ண? இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? என் மூஞ்சில காயமான மாதிரியே ஓ மூஞ்சிலையும் காயமாகும். அது நீயே காயப்படுத்திக்கிறியா இல்ல நானே கல் எடுத்து குத்தி விட்டான்? அது வந்து அங்க வரங்கட போலீஸ் எங்க ஓடிதானே? டேய் ஓடாத. ஜனகருக்காக பேசாதீங்க. இங்க பாருங்க. ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு போய் ஒரு வேலையும் நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். இளையராஜாவை பார்த்து மைக்க பிடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலக மாட்டி விட்டுட்டேன். ஏண்டா ஊனமற்ற ஊமையா நடிச்சு கிழமை சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன? அநேகமா ஆயுள் தண்டனை தான். அநேகம் இல்லன்னா தூக்கு தண்டனை. கேட்டுக்கிட்டியா? தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை. அடிக்கிறேன்.